நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தேர்தல் நோட்டிபிகேஷன் அறிவிக்கல. தேர்தல் நோட்டிபிகேஷன் அறிவித்து முறை தேர்தல் பிரச்சாரத்தை இங்க நடத்திட்டாங்க எல்லாரும். எனக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. ஆனா நான் தேர்தல் பிரச்சாரத்தை நடத்தி இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆல் இண்டியா அசோசியேஷன் ஃபார் கிறிஸ்டியன் ஹையர் எஜுகேஷன் அமைப்பும் 100 ஆண்டு கடந்திருக்கக்கூடிய WCC அமைப்பும் இணைந்து நடத்துகிற இந்த நன்றி அறிவிப்பு விழாவில் கலந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். இன்னும் கூட சொல்லணும்னா ஒரு உணர்ச்சியோடு நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன், நெகிழ்ச்சியோடு நின்று கொண்டிருக்கிறேன். நானும் MCC ஸ்கூல் ஓல்டு ஸ்டூடெண்ட் தான். அந்த ஓல்டு ஸ்டூடெண்ட் தான் இன்னைக்கு WCCக்கு வந்திருக்கிறேன். MCC இருந்து WCCக்கு வந்திருக்கிறேன். வரவேற்புரையாற்றிய WCC கல்லூரியினுடைய முதல்வர் சொன்னார், இங்க படிச்சு வெற்றி பெற்ற பெண்களுடைய பெயர்கள் அடுத்து அந்த லிஸ்ட்ல வரப்போகக்கூடிய பெண்களான உங்களுடைய பெயர்கள் வரும் என்ற நம்பிக்கையோடு உங்களுடைய கலந்து கொள்வதில் இன்னும் உற்சாக உணர்வை எனக்கு கூட்டுது. இங்கே பேசிய பலர் நன்றி சொல்லி பேசினாங்க. நமக்குள்ள நன்றி சொல்லிக்க தேவை இல்லை. இத என் மேல நீங்க வச்சிருக்கக்கூடிய அன்பின் வெளிப்பாடா நான் எடுத்துக்கிறேன். அது மட்டும் இல்ல, இன்னும் உங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கணுங்கிற கூடுதல் பொறுப்புணர்வை இந்த நிகழ்ச்சி எனக்கு உருவாக்கி இருக்கு. அதான் உண்மை. சகோதரர் இனிகோ இருதராஜ் இங்க இருக்கிறார். ஒவ்வொரு முறையும் என்னை பார்க்க வரும்போது இங்க இருக்கக்கூடிய பலருடைய சேர்ந்து வருவார். வரும்போது பாத்தீங்கன்னா நிறைய கோரிக்கைகளோடு தான் வருவார். அதுல பல கோரிக்கைகள் எளிதில் தீர்த்து வைக்கக்கூடியதா இருக்காது, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா சட்ட சிக்கல் எல்லாம் இருக்கும். அதுல பழைய விதிகள் எல்லாம் திருத்த வேண்டியிருக்கும், புதுசா ஜீவப்பட வேண்டியிருக்கும், கூடுதலா பல கோடி நிதியும் தேவைப்படும். இருந்தாலும் எல்லாத்தையும் முழு முயற்சி எடுத்து அதை நாங்கள் செஞ்சு கொடுப்பதுதான் எங்களுடைய கடமையாக கருதி நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். ஏன்னா இனிகோ கேட்டா இல்லைன்னு சொல்லவே முடியாது. இங்க சொன்னது போல ரீசெண்டா நடந்த கிறிஸ்துமஸ் விழாவில் பல அறிவிப்புகளை எல்லாம் நான் வெளியிட்டேன் நெல்லையில. இப்பவே இந்த அமைப்பின் சார்பில் இன்னும் சில கோரிக்கைகள் இருக்கு. அடுத்து நாம தான் வருவோம். இங்க பேசின பேச்சுக்கள் எல்லாம் பார்த்தா எந்த சந்தேகமும் எனக்கு வரல. அதனால கண்டிப்பா உங்க மீதமுள்ள கோரிக்கைகளும் நிறைவேற்றி தருவோம். இங்கே இத்தனை மாணவிகளை ஒரே இடத்துல பார்க்கும்போது உங்களுக்காக செயல்படுத்திட்டு வரக்கூடிய திட்டங்கள் பலன்கள் எல்லாம் நினைச்சு பார்க்கிறேன். இங்க வீடியோவில் கூட பலர் பேசினாங்க. திராவிட மாடல் அரசு ஆட்சிக்கு வந்ததும் கல்விக்காக நாம கொண்டு வந்திருக்கக்கூடிய முதல் பெரிய திட்டம்னா அரசு பள்ளியில படிச்சு காலேஜ் சேரக்கூடிய மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம். இந்த திட்டம் எந்த அளவுக்கு தாக்கம் செலுத்தி இருக்குன்னு தெரிஞ்சிக்க, அதை நாங்க புரிஞ்சிக்க ஒரு ஆய்வு பண்ணுங்கன்னு மாநில
திட்டக்குழு இடத்துல சொல்லியிருந்தோம். அந்த திட்டக்குழுல கூட நம்முடைய ஏழன் இடம்பெற்றிருக்கார், எம்எல்ஏ அவர் இடம்பெற்றிருக்கார். அதுல ஜெயரஞ்சன் தலைமையில் அந்த குழு இருக்கு. அவங்க கொடுத்த முடிவுகளை பார்த்து நான் அடைஞ்ச மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. நகர்ப்புறங்களை விட கிராமப்புறங்களை சார்ந்த மாணவிகள் தான் இந்த திட்டத்தில் அதிகமா பயனடைஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா கிராமப்புறங்கள்ல தான் பள்ளி முடிச்சிட்டு மேல் படிப்பு படிக்க முடியாம ஒரு சூழ்நிலை இருந்து வந்துச்சு. அந்த நிலைய புதுமை பெண் மாத்தி இருக்கு. இதையெல்லாம் விட ஆச்சரியமான ஒரு விளைவையும் இந்த திட்டம் ஏற்படுத்தி இருக்கு. ஸ்கூல் முடிச்சிட்டு பணம் இல்லாத காரணத்தால காலேஜுக்கு போகாம வீட்டிலேயே பல ஆண்டுகளாக முடங்கி கிடந்த பலர் இப்ப மாதம் 1000 ரூபாய் கிடைக்கிற காரணத்தினால திரும்ப படிக்க வந்திருக்கிறாங்க. ரீசெண்டா எடுத்த டேட்டா அடிப்படையில் பாத்தீங்கன்னா புதுமை பெண் திட்டத்தால மட்டும் பெண்கள் உயர்கல்வியில சேர்வது கூடுதலா 34% உயர்ந்திருக்கு. இதை விட எனக்கு என்ன மகிழ்ச்சி வேணும்? இது ஒரு சாதாரண சாதனை இல்ல. இப்ப திரும்ப ஆய்வு பண்ணா இந்த பர்சன்டேஜ் கண்டிப்பா இன்னும் கூட இருக்கும். இந்த மாதிரி சுமார் 8 லட்சம் மாணவிகள் இந்த திட்டத்துல பயன்பெற்று இருக்காங்க. அடுத்து போன ஆட்சியில மருத்துவ படிப்பில் மட்டும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க. ஆனா நாம தான் அதுக்காக தொடர் போராட்டம் நடத்தி அதை கொண்டு வர வச்சோம். இப்ப நாம ஆட்சிக்கு வந்து என்ஜினியரிங், அக்ரி, சட்டம், கால்நடை மருத்துவம் உள்ளிட்ட படிப்புகளையும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தோம். இதுல செலக்ட் ஆகிற மாணவர்களுக்கு கல்வி கட்டணம், ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாத்தையும் அரசே ஏத்துக்கணும்னு அறிவிச்சோம். கடந்த 5 வருஷத்துல 40,613 மாணவர்களுக்கு 911 கோடி ரூபாய் இதற்காக செலவிடப்பட்டிருக்கு. இந்த இடஒதுக்கீட்டால பயனடைஞ்ச பார்வதி என்ற குமரி மாவட்டத்தை சேர்ந்த மாணவி அண்மையில ஒரு நிகழ்ச்சியில பேசியிருந்தாங்க. எங்க அப்பா டீ கடையில வேலை பார்க்கிறார். எனக்கு இந்த இடஒதுக்கீட்டால MIT கேம்பஸ்ல சீட் கிடைச்சது. இப்போ நான் படிச்சு முடிச்சு நல்ல வேலையில இருக்கேன், வீட்டையும் பாத்துக்கிறேன். இதனால வேலைக்கு போயிட்டு இருந்த எங்க அண்ணன் பிரதர் மேல் படிப்பு படிக்க இப்போ கல்லூரியில சேர்ந்திருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இப்படி 5 ஆண்டுகள்ல பல குடும்பங்களோட தலையெழுத்தையே நம்ம திராவிட மாடல் அரசோட திட்டங்கள் மாத்தி இருக்கு. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.